அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். மேலும் இன்று காலையில் கூட வியாபாரம் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், மேலும் வீட்லேயும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலையை கொண்டு ஒரு பரிகார முறை சொல்லியிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா உடனடி பலன் தரக்கூடியதுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. இந்த பதிவுலையும் பண ஈர்ப்புக்கான ஒரு எளிய முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனை தான் பரிகாரங்கள் செஞ்சாலும் கையில் பணம் தங்கவே தங்காது. அப்படியே பணம் சேர்ந்தாலும் அது சீக்கிரமாகவே செலவாயிரும். அதாவது பணம் வரதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம குறிப்பிட்ட சில அற்புதமான முறைகளை கொண்டு கேட்டு பெற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பர், சிஜில் சிம்பல் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நம்ம சேனல்லையும் இது குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இதை பயன்படுத்தி நிறைய சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி இருக்குன்னு சொல்லி எனக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் செய்ய தேவையில்லை, வழிபாடும் செய்ய தேவையில்லை. நேரமும் பார்த்திங்கன்னா மிச்சம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு சிம்பலை கையில் வரைகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்பரை எழுதுகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு நிமிடத்திலேயே வேலையும் முடியும். அதே சமயத்தில் பலனும் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் செஞ்சு பலன் கொடுக்கல அப்படிங்கிறவங்களும் கூட இந்த மெத்தடில் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கான திறவுகோல் எது அப்படின்னு தெரியாது. அதாவது நம்மளுடைய பிரச்சனைங்கிறது ஒரு பூட்டு, அதுக்கான ஒரு சாவி அப்படிங்கிறது எந்த ஸ்விட்ச் வேர்டாக இருக்கும், எந்த பரிகாரமாக இருக்கும், எந்த சிஜில் சிம்பிளாக இருக்கும், எந்த ஏஞ்சல் நம்பராக இருக்கும்னு நமக்கே தெரியாது. எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை அப்படிங்கிற பூட்டு ஓப்பன் ஆகும், நமக்கான வழியும் கிடைக்கும். அதனால எல்லா மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு விதியை பற்றி தான். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்தாவே போதும். மற்ற கிழமையில் செஞ்சால் பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கிழமையில் செஞ்சாலும் பலன் கிடைக்கும். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால தான் வெள்ளிக்கிழமையில் செய்ய சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ராகு காலம், யமகண்டம் எதுவுமே கூட பார்க்க தேவையில்லை. இது ஒரு ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்க, இல்லை லீவுக்காக ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்தும் செய்யலாம். நம்மளுக்கு எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வையும் கொண்டு வரதுக்காக நிறைய தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகளுடைய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசமானதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட தேவதைகளோட நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அவங்க நமக்கு நேரடியாகவே உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை மட்டும் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த முறை என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மேலும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமான பலன் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. ரூல்டு இல்லாத ஒரு அன்ரூல்டு சீட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோடுகளுக்கும் கிறுக்கல்களுக்குமே அர்த்தங்கள் வேற வேறையாக மாறும். அதனால தான் எந்த கோடு இல்லாத பிளைன் சீட்டாக எடுத்துக்க சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் பர்ஸில் வைக்கும் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இல்லைனா இதை நீங்கள் பீரோவில் ஒட்டி வைக்க
பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம். இப்போது சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரெட் கலர் தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, யாருக்கிட்டேயும் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. மனசில் எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஓரம் கட்டிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற இந்த மெத்தடு மேலே நம்மளுக்கு ஒரு கவனம் வரும். கவனத்தோடு பண்ணும்போது தான் இதில் பலனும் கிடைக்கும். அதனால் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி குடிச்சிக்கோங்க, இல்லைன்னா மூச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரையணும். இது வரையறதுக்கு நீங்கள் வளையலோ காம்பஸோ இல்லை பெரிய மூடியோ எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கையிலேயே ஃப்ளோவாக வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். ஷேப் கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் இது போல் ஸ்டார் சிம்பிள் வரைஞ்சிக்கிறீங்க. இது போல் சிம்பிளை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். குறிப்பாக சொல்லணுன்னா 369 மெத்தடுக்கெல்லாம் இந்த ஸ்டாரை தான் நம்ம பயன்படுத்தி நிறைய பேர்த்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கேயும் நம்ம ஸ்டார் சிம்பிள் தான் பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6 முக்கோணம் இருக்கும். அதாவது ஒரு முக்கோணம் இருந்துச்சு அப்படின்னாவே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு 6 முக்கோணம் இருக்கிறது அற்புதமான பலன்களை தரும். மேலும் 6 அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய எண். இன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நாம் இந்த ஸ்டார் சிம்பல் பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ இந்த 6 முக்கோணத்துலேயும் பணம் அப்படின்னு எழுதுங்க, இல்லைனா மணி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லை வேற்றுமொழிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மொழியில் இந்த முக்கோணத்துக்குள்ளே எழுதிக்கோங்க. அடுத்து நடுவில் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை எழுதுங்க. இந்த மந்திரத்தை சொன்னோம்னாலே பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த பணவருக்குண்டான ஒரு பீஜ மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்ரீம்ங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் கொடுக்குறேன். ஏதாவது ஒன்றில் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் நம்பர் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த நம்பரை நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் எழுதணும். இந்த சைடு பாருங்கள் 741, அதுக்கு ஆப்போசிட் சைடில் 808. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா 520, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 528. இந்த ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஞ்சலோட தொடர்புடைய நம்பர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்காக தான் பயன்படுத்தப்படுது. இப்போ இத்தனை ஏஞ்சல் நம்பரையும் நம்ம ஒரே இடத்துலையே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் 6 முக்கோணம் பயன்படுத்தி இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நாளில் பயன்படுத்தியிருக்கோம். நடுவில் மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தையும் எழுதியிருக்கோம். இத்தனையும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும்போது இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ எழுதுன இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கையால் மூடிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு பண தேவை இருக்கோ அந்த பணம் உங்களை தேடி வர மாதிரி ஒரு நிமிடம் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 15 நிமிடம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அவ்வளவு நேரம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க 1 நிமிடம் 2 நிமிடமாவது அப்படியே கற்பனை பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த சந்தோஷத்தை நம்ம இப்போ உணரும் போது தான் இந்த செய்கிற மெத்தடு மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் இது மாதிரி செய்யறது. இப்போ கற்பனை பண்ணி பார்த்த பிறகு இதை நீங்கள் பீரோவில் அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய பர்ஸோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே இது உங்களுடைய பணம் இருக்கும் இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மேலும் இது மாதிரி ஒரு 2-3 கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பீரோவில் 1 பர்ஸில் 1ன்னு கூட வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த சமயத்தில் இது உங்களுடைய கையில் வச்சுட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி ஒரு 15 நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும். இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவாவது இந்த ஷீட்டு கிளியற மாதிரியோ கசங்கிற மாதிரியோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சீட்டை நெருப்புலையோ விளக்குலையோ காட்டி எரித்து இதோட சாம்பலை வெளியில் ஊதி விட்டுட்டு திரும்பவும் இதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இதே முறையை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். அற்புதமான பலன் கிடைக்கும். எப்போவுமே இது உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது பணவரவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.